வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. த ஃபயர் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல ஒரு விவாதம் காரசாரமாக நேற்று போச்சு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுலயும் அவங்க 58 நிமிஷம் பேசினதுல மிக முக்கியமாக 3 கேள்விகள் இருக்கு. அதற்கு வரலாற்று தகவலோட நம்ம பதில் சொல்ல போறோம். அதற்கு முன்னாடி அவங்க வச்சிருந்த அந்த தம்ப்நெயில் அதுதான் வந்து நம்மள ஹெவியா ஈர்த்தது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீட்டை வைத்து அரசியல் செய்கிறதா திமுக அப்படின்னு வச்சிருந்தாங்க. இதை பார்த்தது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, நம்ம அப்துல் கலாம் ஐயாவுடைய பிஏவாக இருந்த பொன்ராஜ் அவர்களுடைய ஒரு பொன்மொழி ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதை நம்மளும் கடைசி 2 வீடியோக்கள்ல பேசியிருந்தோம். அவருமே வந்து குறிப்பிட்டு நேற்றோ முந்தானேத்தோ வந்து பதில் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் அனிதாவுடைய மரணத்தை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டா, மார்க்கெட்டிங்கா, ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நம்மளும் பேசியிருந்தோம். அதே தான் அவரும் குறிப்பிட்டிருந்தாரு. விஜய்க்கு அனிதாவின் மரணம் என்பது ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, கரூர்ல போயிட்டு அவரு ஒரு கேம்பெயின் பண்ணாருன்னு வச்சு சொல்லலாமா? 41 உசிறுகளை போயிருந்தது இல்லையா? அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்வதற்காக நேரடியாக போன விஜய். ஆனால் அங்கு பைவல் எலெக்ஷன் வரப்போது அதற்காக பேசின மாதிரி தான் பேசினாரு. அதில் வந்து என்னோட தங்கை வித்யாவின் மரணம் எந்த அளவுக்கு எனக்கு பாதித்ததோ அந்த அளவுக்கு வந்து அனிதா அவரின் மரணம் எனக்கு பாதிப்பை உண்டாக்கியது அப்படின்னு. ஆனால் அவருக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி கொடுத்தார் இல்லையா? ஒரு காலகட்டத்தில் அவருடைய ரசிகரா, பிளாக் டிக்கெட் விற்கக்கூடியவரா, அவருக்கு அவரோட கட்சியை வந்து விஜய் மக்கள் இயக்கமாக நடத்தி கொண்டிருந்த ஒரு நபர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இது நாங்கள் போட்ட ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. ட்ரைப்ஸில் வந்து இன்டர்வியூ கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். இப்படி போகணும், இந்த நேரத்துக்கு போகணும், தரையில் போய் உட்காரணும், அனிதா வீட்டில் இப்படி தோளில் கை போட்டு பேசணும் அப்படிலாம் நாங்கள் சொல்லி கொடுத்ததை அவர் பண்ணார் அப்படின்னு. அதை தான் பொன்ராஜ் அவர்களும் வாங்கி பேசியிருந்தாரு. நம்மளும் வந்துட்டு அவர் நடவடிக்கைகள், விஜயோடைய நடவடிக்கைகளை பார்த்து அப்படி தான் பேசியிருந்தோம். ஆனால் வந்து இங்கேயும் அவர் பதிவு செய்கிறாரு, எனக்கு இந்த மரணம் வித்யாவின் மரணத்தை போன்றே நான் வந்து இங்கேயும் துடிச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர் அனிதாவின் மரணத்தை ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக, ஒரு விளம்பரமாக, ஒரு வாய்ப்பாக, ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக, ஒரு கெயினுக்காக தான் பயன்படுத்துகிறார் அப்படின்னு இந்த வீடியோவை பார்க்கும்போதோ, இல்லைனா நம்ம இதற்கு முன்னாடி பேசின வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கும் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். அவர் எடுக்கிற ஸ்டாண்ட்லேருந்தே அதை புரிஞ்சுக்கலாம். ஆனால் அதை போய் ஒவ்வொரு தருணங்களும் அவருக்கு மேடை கிடைக்கும் போதோ, இல்லாட்டா இந்த மாதிரி நீட்டு பிரச்சனைகள் பற்றியான கேள்விகள் வரும்போதோ, இல்லை திமுகவை தாக்கணும் அப்படின்னு வரும்போதோ, அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா, அவருடைய தங்கை வித்யாவின் மரணம், அதுக்கப்புறம் அனிதாவுடைய மரணம் அப்படின்னு எடுத்து பேசுறாங்க. சமீபத்தில் கூட நிர்மல்குமார் அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அடுத்து வரப்போற இந்த நாடாளுமன்ற எலெக்ஷன் அந்த இயரை சொல்லி இந்த நீட்டுக்கான முடிவை நாங்கள் கெட்டுவோம், நீட் ஒழிக்கப்படும் அப்படின்னாரு. நான் கூட கேட்டிருந்தேன், என்ன பப்பு வச்சு ஒழிக்க போறீங்களா? திமுக தான் ட்ரை பண்ணிச்சு, எனக்கு முடியல. நீங்க என்னதான் முக்கி பப்புவை தூக்கி விட்டாலும், ராகுல் காந்தியை தூக்கி விட்டாலும் அவர் வரப்போறதில்லை. ஏன்னா அவர் எந்த முயற்சியும் வடநாட்டு சைடில் வந்து எடுக்கிறதே இல்லை. அதனால் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்காதீங்க. ஆனால் அது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சனால தான். ஏன்னா அவங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்க. திமுக வந்து 40க்கு 40 சீட் எடுத்து கொடுத்தே பப்புவால் ஒன்றும் செய்ய முடியல. அதனால் இப்போதைக்கு நம்ம வந்து அப்படி சொல்லி வச்சோம் அப்படின்னா எனிவே பப்பு ஜெயிக்க போகிறதில்ல. அது நிர்மல்குமார் சொல்கிறாரு. எங்கேருந்து வந்தவர்? ஆர்எஸ்எஸ்லேருந்து பிஜேபியிலேருந்து வந்தவர். அவர் காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு நினைப்பாரா? இது மாதிரி சொல்லி வச்சா அப்படி ஒரு 4 வருஷத்தை ஓட்டிடலாம் அப்படிங்கிறது தான் அவரோட ஐடியாவாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து டிஎம்கேவுடைய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிக் பிளானாக இருந்தது. கண்டிப்பாக எப்படியாவது பப்பு அவர்களை ஜெயிக்க வச்சு, எப்படியாவது பப்பு அவர்களை, ராகுல் காந்தி அவர்களை ஜெயிக்க வச்சு இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு விலக்கு வாங்கிடணும் அப்படின்னு. ஆனால் இவனுங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. பட் அந்த நூலை பிடிச்சிக்கிட்டு வேணால் அதை 4 வருஷத்துக்கு ஓட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. சரி, இவங்களுக்கு அதான் நான் சொன்ன மாதிரி யாரோட மரணமும் இவங்களுக்கு பாதிக்கலை. இவங்களுக்கு இது ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் இந்த தருணத்தில் அந்த மாதிரியான கேள்விகளை வைக்காம திமுகவுக்கு எதிரான கேள்விகளை இந்த ஜேர்னலிஸ்ட் வைக்கிறது மூலம் வைக்கலாமே, என்ன தப்பு இருக்கு? திமுகவுக்கு ஆதரவாக 4 சேனல் பேசும்போது ஏன் டிவிக்காக்கு ஆதரவாக ஒரு 20 சேனல் பேசக்கூடாதா? ரவுட் மாஃபியாட்ட காசு வாங்கிட்டு பேசக்கூடாதா? திமுக ஆதரவாக பெரியாரின் கொள்கை கொண்டு பேசுறதுக்கு 10 சேனல் இருக்கும்போது ரவுட் மாஃபியா கிட்ட காசு, ஏன் இவங்க காசு வாங்க மாட்டாங்களா என்னன்னு கேட்குறீங்களா? இவங்களுக்கு கொள்கைன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்று இருக்குது. காசு வாங்கிட்டு 4 பேர் பேசினாலும் காசு வாங்காமல் 6 பேர் வந்து கொள்கை சார்ந்து பேசுறதுக்காக வருவாங்க. ஆனால் டிவி கேக்கு கொள்கைன்னு ஒன்றும் கிடையாது இல்லையா? அதனால் கொள்கை சார்ந்தெல்லாம் பேச முடியாது. அப்படி டிவி கேக்கு ஆதரவாக பேசுகிறாங்க அப்படின்னா காசு வாங்கிட்டு மட்டும்தான் பேசணும், வேற எந்த இதுவும் பேச முடியாதனால அடித்து சொல்கிறேன், காசு வாங்கிட்டு பேசலாம்ல. ஏன்னா இந்த அம்மா தாவேகாவின் செய்தி தொடர்பாளர்னு நினைக்கிறேன், அந்த நபரை வந்து கூப்பிட்டு வச்சு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த இன்டர்வியூ எது ரிலேட்டட்னா, இப்போ இந்த மேதகு நதிநீர் பிரச்சனை
பிரச்சனை, அதாவது கர்நாடகாவில் டேம் கொண்டு வரதா முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா. இங்கே ஒரு பக்கம் வந்து இவங்களோட முழுக்க கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ஜனநாயக படம் ரிலீஸு, எங்கே வந்து பேனர் வைக்கலாம், எங்கே பால் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கே கர்நாடகா பால் ஊற்றிட்டு இருக்கு. இந்த அணையை எப்படியாவது கட்டி விட வேண்டும் சொல்லிட்டு அவர் கர்நாடகா சிஎம் வந்து களத்தில் இறங்கி போராடிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பயங்கர விறுவிறுப்பாக செயல்பட்டு இருக்கிறார். அதற்கு ஓரளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னோடனே அங்கே ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா. எப்பெல்லாம் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த அம்மா வந்து ஒன்று அந்த தாவேக்காவுடைய செய்தி தொடர்பாளர் அவனை கூப்பிட்டு வச்சு பேசும். அவங்ககிட்ட பேசும்போது அப்படி இந்த அம்மா முட்டாளாக மாறிவிடும். அவர் என்ன சொன்னாலும் மண்டையை ஆட்டி ஆட்டி கேட்கும். இதே வந்து இந்த மாதிரியான விவாதங்களுக்கு திமுக கூப்பிடும்போது தாவேக்கா ஆதரவாளர்களை கூப்பிட்டு வச்சு ஒரு 4 பேரை வச்சு பேசும்போது, சரி மன்னிச்சிருங்க, ஆனால் இதே மாதிரி ஏதாவது விவாதங்களுக்கு திமுக ஆதரவாளர்களையும் தாவேக்கா ஆதரவாளர்களையும் வச்சு ஒரு விவாதம் நடத்தும் போது அம்மம்மம்மம்மம்மா எவ்வளோ பெரிய அறிவாளியாக கிடுக்குப்பிடி கேள்விகளாக தான் கேட்பாங்க. ஃபயரெல்லாம் விடுவாங்கன்னு பார்த்துக்கோங்களேன் தாவேக்காக்காரங்க. சரி, நம்ம இப்போ இந்த வரலாம். அப்போ அந்த செய்தி தொடர்பாளர் என்ன தெரியுமா சொல்றாரு, அதாவது இங்க இருக்கா கர்நாடகால அங்க ஒரு டேமை கட்டி அணையிலிருந்து தண்ணியை திருப்பி பெங்களூர்ல தண்ணி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி விடுறாங்களா, அந்த அணையை அப்படியே அலாக்கா தூக்கிட்டு வந்து ஹோசூர் பக்கத்துல கெட்டணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்ட்ரோல்ல தண்ணி, நம்ம அவங்களுக்கு தண்ணியும் கொடுத்துற மாதிரி ஆச்சு, அதே மாதிரி நம்மளுக்கும் வந்து விவசாயிகளுக்கு தண்ணி போன மாதிரி ஆச்சு, தண்ணி பிரச்சனை தீர்ந்துருச்சு. எங்கள் விஜய் அவர்கள் பேசி அதை வந்து அந்த அணை தானே கட்டணும், எங்ககிட்ட வச்சுருங்க, நம்ம 2 பேரும் பேசி பேசி அப்பப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாரு. என்னென்னமோ அடிச்சு விட்டுருந்தாரு. நிறைய தீர்வு இருக்கு. நம்ம ஹோசூர் பக்கத்துலேயே அந்த டேம் கட்டுறதுக்கே ஒரு வயபிள் சொல்யூஷன் ஒன்று இருக்கு. ரீசெண்டாக நான் அது கூட படித்தேன். அதை கட்டும்போது என்ன ஆகும்னா, அந்த ஹைடல் பவர் ஸ்டேஷன் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடும். தமிழ்நாடு வில் ஆப்ரேட் தட் ஹைடல் பவர் ஸ்டேஷன். தமிழ்நாடும் தண்ணி திறந்துக்கலாம், கர்நாடகாவும் தண்ணி திறந்துக்கலாம். கர்நாடகாக்கு எதுக்கு தேவை, குடிக்க தேவை, பெங்களூருக்கு அந்த நீட் அதை பார்த்துக்கும், தமிழ்நாடோட விவசாயத்துக்கு பார்த்துக்கும், டேம் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கும். ஸோ தமிழ்நாட்டோட தண்ணி வந்து உள்ள வந்துடும். இங்க நம்ம வந்து அட் த டிஸ்போசல் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கும். அது இப்படி ஒரு தீர்வு இருக்கு அந்த ராசிக்கல் அப்படின்ற ஒரு இடத்துல. இப்போ அவர் சொன்ன கருத்துக்கள்ல நான் நிறைய இதை மிஸ் பண்ணியிருக்கலாம், அதை விட்டுருங்க, இப்போ அதை பற்றியான வீடியோ கிடையாது. ஆனால் பாயிண்ட் என்ன தெரியுமா, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பார்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பெங்களூர் ஹோசூர் தான். அப்போ பெங்களூருக்கு தண்ணி விடணும்னு பிளான் பண்ணுறாங்களா, அப்போ ஹோசூரில் அணைய கட்டிடலாம் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு தான் அவங்களுக்கு அறிவே இருக்குது. அதை இந்த அம்மா வந்துட்டு அப்படியே சீரியஸாக கேட்டுட்டு இருக்குது. அந்த தண்ணி எங்கே போகுது அப்படின்னா இன்னொரு பார்டரான தர்மபுரி, அந்த ஒகேனக்கல் பார்டர் வழியாக போய் தமிழ்நாட்டுக்கு விவசாயத்துக்கு பாயுது. அப்போ டேம்னு கேட்டினா அந்த இடத்துல கட்டலாம். இதில் வந்து இது வந்து ஒரு குறிய இடம், இங்கே வந்து டேம் கட்டி தண்ணி அடைச்சி அதை வந்து கர்நாடகாவுக்கு திருப்பி விடணும் அப்படிங்கிறதே, நம்மளுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அவங்களோட பிளான் தான். ஒன்று இதை கட்ட விடாமல் பண்ணணும், அப்படியே கட்டணும்னு இவர் சொல்கிற மாதிரி பிளான் பண்ணால் கூட அந்த ஏரியாவில் தான் பண்ணணுமே தவிர ஹோசூரில் டேம் கட்டி என்னையா பண்ண போகிற. சரி ஓகே, அந்த அளவுக்கு நம்ம முட்டாளாக மாறிவிடும். அங்கெல்லாம் கிடுக்குப்பிடி எதிர்கேள்வி, ஹோசூரில் ஏன் கட்ட முடியும், சரி ஹோசூரில் ஏன் கட்டணும், எப்படி கட்டுவீங்க, ஹோசூரில் எந்த இடத்துல கட்டுவீங்க, இந்த மாதிரி எந்த கிடுக்குப்பிடி கேள்விகளும் வராது. இப்படியாப்பட்ட முட்டு கொடுக்கக்கூடிய அந்த அம்மா, நான் தப்பான வார்த்தைலாம் மூ ரைமிங் போட்டுலாம் பேச போகிறதில்ல, அந்த அம்மா இங்கே என்ன மாதிரியான கேள்விகள் வைக்கிது அப்படின்னா, முதல்ல அங்கே வந்து ஒரு கேள்வி, சுபைர், இந்த சுபைர் சபீர் இவங்கெல்லாம் வந்து அதிமுகவுக்கு வாயா இருந்தவங்க, இப்போ அப்படி டக்குன்னு தாவேக்காவுக்கு வாயா வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வைக்கப்படக்கூடிய முதல் கேள்வியை நான் ப்ளே பண்ணுறேன். அந்த விஷயம் வந்து அதாவது திமுகவை குறிப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருமே ஒரே நிலைப்பாடு தான், நீட் வேணாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடில் தான் இருக்கிறாங்க. ஆளும் கட்சியும் அதே நிலைப்பாடில் தான் இருக்கு. ஆனா இந்த மாணவனுடைய ஆர்ப்பாட்டத்துக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க ஏன் வந்து தமிழக முதலமைச்சரை வந்துட்டு இந்த இடத்துல தப்பா வந்து போட்டோல சித்தரிச்சு வச்சு தேவையில்லாம வந்து இதுக்குள்ள வந்து கலக்குறீங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வெளியில எழுதிருக்குங்கிறத பார்க்க முடியுது. அது தாவேக்கா ஆதரவாளர்களா இருந்தாலும் சரி, காமன் பீப்புளா இருந்தாலும் சரி, அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இப்போ இங்க இந்த கேள்வியே தப்பு. அதாவது அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா, மாணவர்கள் போராட்டம் தானே, அதுல எதுக்கு வந்து சிஎம் விஜய் அவர்களை கேலி சித்திரமாக கேள்வி கேட்கும் விதமாக போஸ்டரை ஏந்திட்டு இருந்தீங்க, அப்போ இதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்கிறதா அப்படின்னு கேட்க வராங்க. இதில் வந்து நிறைய பேர் இதை கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஏன் முக்கியமாக காமன் பப்ளிக்கே வந்து இதை வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ காமன் பப்ளிக்னா யார், எப்படி நீங்கள் அதை டிரைவ் பண்ணுறீங்க இல்லை டிஃபைன் பண்ணுறீங்க? ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் அரசியல் பேசுகிறவங்க 2ஆக பிரிஞ்சிருக்காங்க. கட்சி சார்பின்றி 2 பிரிவு தான். ஒன்று விஜய் அவர்களை தீவிரமாக ஆதரிக்கக்கூடியவர்கள், இன்னொன்று விஜய் அவர்களை தீவிரமாக எதிர்க்கக்கூடியவர்கள் அப்படின்னு. அப்போ இவங்க 2 பேருமே காமன் பப்ளிக் அப்படிங்கிற டெஃபினேஷனுக்குள்ளே வருவாங்கள்ல. அப்படி வரும்போது நீங்கள் அந்த மாதிரி
அடிக்கோலிட்டுலாம் கேட்க முடியாதுங்க. நீங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா, தாவேகாவின் தீவிர ரசிகர்கள் இல்ல தீவிர ஆதரவாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க அப்படிங்கிற கேள்வி தான் நீங்க வச்சிருக்கணும். அதனால கேள்வியே முதல்ல தப்பு. இப்போ சுபைர் பதில் சொல்றதுக்கு முன்னாடி அதற்கான பதில நான் சொல்லிடுறேன். ஏன் அந்த போஸ்டர் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போராட்டம் அப்படிங்கிறது பாலன் இல்லத்துல நடக்குது. அது கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ். கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து இப்ப யாருக்கு துணையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டணியில இருக்குன்னா விஜய் அவர்கள் தாவேகாக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது அங்க நடக்குது. இங்க கட்சி சார்பின்றி எல்லாருமே போயிருக்காங்க. நம்ம நேத்துமே பேசியிருந்தோம். அந்த இடத்துல வந்து இடுமாவன் கார்த்தி அவர்களும் வந்திருந்தாரு. அதற்கப்புறம் நிறைய எஸ்எஃப்ஐ வந்து அவங்களுடைய ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அது அவங்களும் இருந்தாங்க. அதற்கப்புறம் இந்த சிஜேபி அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க வந்து தமிழ்நாட்டில் அவங்களுக்குன்னு எந்த பார்ட்டியும் இல்லை. ஆனால் அவங்க ஒரு முகமா வந்து அவங்களும் கலந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. ஏன் அதில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. யூடியூப் ப்ரூட்டஸ் தோழர் போயிருந்தாரு. நம்மளுடைய செந்தில்வேல் அண்ணா போயிருந்தாங்க. தனி நபர்களாக அங்கே ஆதரவு கொடுத்திருந்தாங்க. மகளனன் போயிருந்தாரு. நம்மளோட அருவி அவர் ராப் சிங்கர் அவர் அங்கே போய் ஒரு பாடல் பாடிட்டு வந்திருந்தாரு. இப்படி தனித்தனி நபர்களாக போயிருந்தாங்க. இடமவன் கார்த்தி வந்து கட்சி சார்பாக வந்திருந்தாரா இல்லை தனி நபராக வந்திருந்தாரான்னு தெரியல. இந்த மாதிரி வந்திருந்தாங்க. ஸோ சில பேரை பார்த்தீங்க அப்படின்னா திமுக ஆதரவாளர்கள், விசிக ஆதரவாளர்கள். சில பேரை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நாத்தாக்கா கட்சியிலேயே எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இந்த எலெக்ஷனில் நின்னவங்க. இப்படி கட்சி சார்பின்றி தான் எல்லாருமே போயிருந்தாங்க இல்லையா? அங்க இப்படி ஒரு போஸ்டர் வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்க முடியும் அப்படின்னா, போலீஸ் தடியடி அதற்கு முந்தின நாள் நடக்குது. ஏன் இந்த எஸ்எஃப்ஐஸ் மாணவி ஒருத்தவங்க அவங்க மிருத்துலான்னு நினைக்கிறேன் தோழர், அவங்க பார்த்தீங்கன்னா பயங்கர அவங்களுக்குமே வந்து கைது செய்திருந்தாங்க. நிறைய பேர் காதெல்லாம் கிழிஞ்சு ரத்தம்லாம் வர மாதிரியான நிறைய போஸ்டர்ஸ் வந்துருச்சு. முக்கியமாக வந்து போலீஸ் வந்து அவங்களோட அந்த நேம் ஐடி இல்லாமல் அவங்க போயிட்டு மாணவர்களை அடித்தது. அப்போது ஒரு பக்கம் விஜய் அவர்கள் வந்து நான் நீட்டுக்கு ஆதரவு தான், எங்களுடைய கட்சி என்றைக்குமே நீட் ஒழிப்பை பற்றி தான் பேசணும்னு அந்த பக்கம் சொல்லிட்டு எதுக்கு வந்து போலீஸை வச்சு அடிக்கணும்? அதனால் எங்கேயோ மதுரையில் அடி வாங்கினாலும் எங்கேயோ வேறு ஊரில் அடி வாங்கினாலும் சென்னையில் இருந்த மாணவர்களும் அங்கே இருந்த கூடியிருந்தவர்களும் விஜய்க்கு எதிராக அந்த பேனரை போஸ்டரை வச்சுட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். ஏன்னா விஜயோடைய தரப்பிலிருந்து அன்னைக்கு வரைக்கும் அவங்களோட ட்விட்டர் பேஜில் கூட எந்த விதமான ஆதரவோ இல்லைனா வந்துட்டு இந்த சென்னையில் போராட்டத்தில் இருந்த மாணவர்களுக்கு ஆதரவாகவோ இல்லை டெல்லியில் போராட்டம் செய்த அந்த ஃபேர் நீட் அதற்காகவோ எந்த விதமான ட்வீட்டுமே அப்போ வரலை. ஆனால் அடி மட்டும் விழுந்துட்டு இருந்துச்சு. அதனால் வச்சுருந்தாங்க. சரி, இப்போ சுபைர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு சில இடங்கள்ல அந்த மாதிரி தவறுகள் நடந்துச்சு. அதாவது என்ன அப்படின்னா, தவறுகள் நடந்துச்சு. தாவேகா பீரியட்லையோ இல்லை அதிமுக பீரியட்லையோ எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் அது தவறு. அதே திமுக பீரியடில் நடந்தால் அராஜகம். இது வந்து போலீஸ் அராஜகம்லாம் இல்லைங்க. காதில் ரத்தம் வர்ற மாதிரி, கை வந்து ரத்தம் கிழிஞ்சு ஓடுற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் இருந்துச்சு. அது அராஜகம்லாம் கிடையாது, தவறு. அந்த தவறு நடந்தது உண்மைதான். ஆனால் சென்னை பாலன் ஆஃபீஸில் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. ஏன் தோழர் வீரபாண்டியன் அவர்களே வந்து சொல்லியிருக்கிறாரு, போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துச்சு, ரொம்ப அமைதியான முறையில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். வெரி குட்ல. பேட்ச் படம் ஏன் அரெஸ்ட் பண்ணுறீங்க? ஒரு சில இடங்களில் சில தவறுகள் நடந்திருக்கு, ரெண்டு தரப்புலையுமே நடந்திருக்கு. அங்கே சில பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. அதை தாண்டி பெரும்பாலான இடங்களில் ரொம்ப சுமூகமாக நடந்திருக்கு. அதுக்கு உதாரணம் இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் வீரபாண்டியன் சொல்லியிருக்காரு, இங்கே கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே இங்கே போராட்டம் நடந்திருக்கு, துப்புரவு தொழிலாளர் வர்றாங்க, அதை கிளீன் பண்றாங்க, போலீஸ் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இப்போ விஜய்க்கு எதிரான அந்த போஸ்டர்ஸை தமிழ்நாட்டில் பாலன் ஆஃபீஸில் இருந்த அந்த மாணவர்கள் மட்டும்தான் வச்சுருந்தாங்களா அப்படின்னா, விஜய் ஏன் பேசலை அப்படிங்கிற கேள்வியை நார்த் இந்தியாவில் டெல்லியில் நடந்த அந்த ஃபேர் நீட் அப்படிங்கிற ப்ரொட்டஸ்ட்டில் வந்து ஒரு தமிழ் மாணவர், ஒரு யூடியூபராக என்னன்னு தெரியல, ஆனால் அவர் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் போய் கேள்வி கேட்கும்போது அங்கே இருக்கிற நார்த் இந்தியன் மாணவர் ஸ்டூடெண்ட்ஸுமே என்ன எதிர்பார்த்தாங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் இருந்து தான் முதல்ல நீட்டுக்கு எதிர்ப்பான குரல் வந்து வந்துச்சு. அப்படி இருக்கும்போது இன்றைய சிஎம்மாக இருக்கக்கூடிய விஜய் வந்து ஒரு செலிபிரிட்டியாக இருந்து அவர் வந்து சிஎம் ஆயிருக்கிறாரு. இங்கே பல செலிபிரிட்டிஸ் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் விஜய் அவர்கள் ஏன் இன்னும் வாய் திறக்கல அப்படிங்கிறத அவன் ஹிந்தியில் கேட்டிருந்தா அந்த வீடியோ நம்ம வந்து ப்ளே பண்ணியிருந்தோம். அதே மாதிரி தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்களும் சில பேர் வந்து அவங்களோட டிசப்பாயின்மெண்ட்டை தெரிவிச்சிருந்தாங்க. நான் விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டேன், ஆனால் விஜய் அவர்கள் ஏன் வாய் திறக்கல, ஏன் வந்து அங்கே போலீஸ் அடிதடி நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இவந்தோ வந்து பாலன் இல்லத்தில் வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து அங்கே ஒருங்கிணைந்து அங்கே போராட்டம் சிறப்பாக நடந்திருந்தா கூட மற்ற இடங்களில் மாணவர்கள் அடி வாங்கும்போது இங்கே இருக்கிற மாணவர்கள் தன்னால் போஸ்டர் தூக்க தான் செய்வாங்க. நான் போராட்டம் பண்ணுற இடம் அமைதியாக இருக்கிறது, எனக்கு எந்த அடியும் விழுகலை
அப்படின்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஏன் வந்து என்னுடைய சிஎம், என்னோட தமிழ்நாட்டு சிஎம் வந்து வாய் திறக்காம இருக்கிறாரு அப்படிங்கிற கேள்வி தன்னால வரும். இது என்ன, இது வந்து ஏதோ திமுக தூண்டிவிட்ட மாதிரியான ஒரு கேள்வியை முன்வைக்கிறதும், சுபையர் போன்ற அதிமுகவிற்கு வாயா இருந்தவர்கள் இன்றைக்கு தாவேகாவுக்கு வாயா இருக்கக்கூடியவங்க அவங்ககிட்ட இருந்து விஜய்க்கு ஆதரவாக பதில் வரணுங்கிறதுக்காக இந்த கேள்வி வைக்கிறதெல்லாம் வந்து நல்ல வெட்ட வெளிச்சமாக தெரியுது. சுபையர் வந்து ஒரு அதிமுகவுடைய வாயாக இருந்த நபர், அதனால் ஈஸியாக அவரால் தாவேகாக்கு வாயா இருக்க முடியுது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இந்த முதல் கேள்வி வச்சோடனே அதற்கு சம்பந்தமே இல்லாத தொடக்கமாக அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அதை கேட்டுட்டு வந்துருங்க, நான் குட்டியா ப்ளே பண்றேன். வந்து ஒன்றிய அரசு மனசு வைத்தால் மட்டும்தான் அதை வந்து நம்ம நீக்க முடியும். பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியோட அவங்க வந்து பார்லிமெண்ட்லையும் பாஸ் பண்ணி அப்புறம் நீதிமன்றத்திலையும் போய் அந்த வழக்கு நீதிமன்றத்திலையும் உறுதி செய்யப்பட்டு இன்னைக்கு கடந்த 10 வருடமாக இங்கே இருக்குது. நீட் தேர்வை முதலில் எதிர்த்தது இந்தியாவிலே தமிழ்நாடு மட்டும்தான். 2017 முதல் முறையாக வரப்போ அந்த அம்மையார் ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் சேவை வாங்கி 1 வருஷம் +2 மதிப்பெண் அடிப்படையில் சேர்த்தாங்க. அதற்கு பிறகு தொடர்ந்து தமிழ்நாட்டில் நீங்கள் பாஜகவை தவிர நம்ம இங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய, அதாவது 2017ஆம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த நீட்டுக்கு 1 வருஷமாவது எக்ஸம்ஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கினாங்க. அவங்க தான் முதலில் அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு செய்கிறாரு. இவனுங்க அதான் தாவேகாக்காரங்க விஜய் அவர்கள் எல்லாத்தையும் முதலே செய்கிற மாதிரி அதிமுக காரங்களுக்கு ஜெயலலிதா அம்மையார் தான் எல்லாத்தையும் முதலாக செய்வார். அதுவும் 2016 டிசம்பர்லேயே இறந்து போன ஜெயலலிதா அவர்கள் 2017 போய் எக்ஸம்ஷன் கேட்டு வாங்கினார். அப்படிதானே? சரி, ஓகே, வருஷம் வேணாலும் தப்பாக இருந்துக்குன்னு வச்சுக்கலாம். அது ஆனால் எக்ஸம்ஷன் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 to 2017 ஜெயலலிதா அம்மா பீரியடில் தான் வந்துட்டு அவங்க 1 வருஷம் கேட்டு வாங்கினாங்க. அதற்கு முன்னாடியான ஹிஸ்ட்ரி என்னன்னா 2010-11 காலகட்டத்தில் முதலாக காங்கிரஸ் பீரியடில் இந்த நீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர அவங்க முயற்சி செய்கிறாங்க. இப்போ என்னன்னா இந்த ஜுபைர் மாதிரியான ஆட்கள் ஜெயலலிதா அம்மா பேரை சொல்லணும் அப்படிங்கிறப்போ 2017 இல்லை 16 ஜெயலலிதா அம்மா வந்து முதலாக வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதற்கு முன்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரியெல்லாம் மறைச்சிடுவாங்க. தேவையில்லை, பொய் சொல்லலைங்க, ஜஸ்ட் மறைச்சிட்டோம், அவ்வளோதான். அதே வந்து பிஜேபி காரங்களுக்கு ஆதரவாக இல்லைன்னா தாவேகாக்கு ஆதரவாக பேசணும் அப்படின்னு ஸ்டாண்ட் எடுக்கும்போது என்ன மாதிரி எடுப்பாங்க அப்படின்னா, கலைஞர் அவர்களும் காங்கிரஸ் வந்து கூட்டணியில் இருக்கும்போது தானே நீட்டு வந்துச்சு, கலைஞர் தான் நீட்டு கொண்டு வந்தார் அப்படின்னு பேசும்போது கலைஞர் வந்துடுவார். 2011 வந்துடும். வெக்கமே இல்லையா அவங்களுக்கு? சரி, நீட் எப்போ வருதுன்னா அந்த 2010-11 காலகட்டத்தில் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தான், அதாவது அன்றைய காலகட்டத்தில் யூனியன் ஹெல்த் மினிஸ்டராக இருந்த குலாம் நபி ஆசாத்துக்கு கலைஞர் அவர்கள் ஒரு லெட்டர் எழுதுறார். அந்த லெட்டரில் என்ன குறிப்பிடுறார் அப்படின்னா, இந்த மாதிரியாக நீட் வந்துருச்சு அப்படின்னா எங்களுடைய மெடிக்கல் ஹப் அது கெட்டு போயிடும், எங்களுடைய கிராமப்புறத்திலிருந்து மற்றும் வந்து மலைவாழ் மக்களாக இருக்கக்கூடியவங்க அவங்கெல்லாம் வந்து படிக்க முடியாது, தமிழ் மீடியம் படிச்சுட்டு வர மாணவர்களாக இந்த எக்ஸாமை வந்து ஃபேஸ் பண்ண முடியாது, இது வந்து நீங்கள் வந்து சென்ட்ரல் ஸ்டடீஸை வந்து கொண்டு வரீங்க, ஸ்டேட் போர்டு எஜுகேஷனில் படிச்சுட்டு வரவங்களால எப்படி ஃபேஸ் பண்ண முடியும், எங்களோட கட்டமைப்பை நாங்கள் சீர்குலைய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டமாக வந்து இன்னும் நிறைய பாயிண்ட்லாம் இருக்குது. நான் அதை வந்து சுருக்கமாக சொல்லியிருக்கேன். அவர் வந்து ஒரு கடிதம் எழுதுகிறார். அதோட அவர் சும்மா உட்காந்துரல, கடிதம் எழுதிட்டு சும்மா இருக்கலை. அவங்க அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் சிஎம்மாக கலைஞர் அவர்கள் இருந்தபோது தான் வந்து உச்சநீதிமன்றத்தில் சேலஞ்ச் பண்ணுறாங்க. அப்போவே பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணுது, அதையும் நான் வந்து பின்னாடி உங்களுக்கு போடுறேன், ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த பீரியடில் கலைஞர் ஐயா தான் இருந்தார். அவருடன் சேர்ந்து சிஎம்சி அது வேலூர் மெடிக்கல் காலேஜ் நினைக்கிறேன், அவங்களும் அதுக்கப்புறம் நிறைய வந்து தன்னார்வலர் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸும் சேர்ந்து இதை வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. அப்போதைக்கு வந்து அந்த கேஸ் நடந்துட்டுருக்கு. இப்போ 2011 வந்து அம்மையார் ஜெயிக்கிறாங்க, அவங்க வராங்க, அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க இந்த கேஸை, அவங்க கண்டினியூ பண்ணுறாங்க. அவங்க பீரியடில் தான் வந்து டெம்பரரி ஹோல்டுக்கு போயிடுது. அது ஜெயலலிதாவோட முயற்சியில் கிடையாது, அது ஏற்கனவே வந்து அந்த கேஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருந்துச்சு. கலைஞர் பீரியடில் சேலஞ்ச் பண்ண கேஸ், அதற்கான தீர்ப்பு வருது. சரி, இருந்தாலும் அம்மையாரை சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவர் சொல்கிற அந்த 2016-17 காலகட்டத்தில் பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடுது. அவங்க தான் இதை ரொம்ப தீவிரமாக கொண்டு வராங்க. குறைஞ்சபட்சம் காங்கிரஸ் வந்து கொண்டு வராங்க ஒரு நேஷனல் லெவலில் வந்து இதை ஒரு எக்ஸாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விலக்கு அப்படிங்கிறத ஒரு விஷயமாவது கொடுத்தாங்க. பட் பிஜேபி வந்து இதை தீவிரப்படுத்தும் போது கொஞ்சம் ஜெயலலிதா அம்மா வந்து போராடும் போது என்ன நடக்குது அப்படின்னா 1 year எக்ஸம்ஷன் வேணால் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 year எக்ஸம்ஷன் தான். அந்த அம்மா உயிரோடு இருந்திருந்தா திருப்பி இன்னொரு 1 வருஷமோ 2 வருஷமோ வாங்கியிருக்குமோ, இல்லைன்னா இல்லாமலே பண்ணியிருக்குமோலாம் அது கேள்விதான். பட் பண்ணியிருக்கும் நம்ம நம்பலாம். பட் அதற்கப்புறம் வந்த ஓபிஎஸும் இபிஎஸும் சேர்ந்து நீட்டை உள்ளே விட்டுறாங்க.
ஆனா இந்த இடத்துல நேக்கா கலைஞரையும் கழட்டி விட்டுட்டு அப்படியே ஓபிஎஸ் இபிஎஸ் அதிமுகங்கிறனால அவங்களையும் கழட்டி விட்டுட்டு ஜெயலலிதாவுக்கு மட்டும் கிரெடிட் கொடுக்குற சுபாயருக்கு எங்களுடைய வணக்கங்கள். இப்போ முக்கியமாக பார்க்க வேண்டிய ரெண்டாவது கேள்வி, அது அருணோதயனுக்கு வைக்கப்பட்ட கேள்வி. அதுல என்ன அப்படின்னா, அருணோதயன் என்ன சொல்ல வரானா, இவ்வளோ பெரிய ஜென்சி எழுச்சியில வந்து விஜய் அவர்கள் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட இருந்து அந்த மாணவர்கள் வந்திருந்தா, இல்ல இளைஞர்கள் வந்திருந்தான்னு அவர் குறிப்பிடுறார். இளைஞர்கள் வந்திருந்தா இன்னமும் வந்து இந்த போராட்டம் அப்படிங்கிறது எழுச்சி பெற்றிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த அம்மா என்ன கேட்குது அப்படின்னா, 75 ஆண்டுகள் பழமையான கட்சி அப்படின்னு திமுக சொல்றீங்க. அப்படி இருந்தும் உங்களுடைய திமுக மாணவர்கள் அணியிலிருந்து யாரு வந்தா? அவங்க இல்லாம நீங்க தாவேக்காவை கூப்பிடுறீங்களே, அப்போ வந்து உங்களுக்கு தாவேக்காவுடைய ஆதரவு இருந்தாதான் இந்த போராட்டம் வந்து நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிங்கிற வைக்கப்பட்ட கிடுக்குப்பிடி கேள்விதான். மிகப்பெரிய கட்சி, இத்தனை கோடி தொண்டர்களை வைத்திருக்கிற கட்சி திமுக, அவங்க கிட்ட மாணவர் அணி இல்லையா? அவங்களே போராட்டத்தில் இப்ப நாமக்கல்ல இன்னைக்கு எழும்பூர்ல வந்துட்டு போராட்டம் பண்ணிருக்காங்க. நீங்க அனுமதி கேட்டீங்களா? அப்ப ஏன் திமுக காலத்துல வரல? ஏன் உதயநிதி அவர்கள் வந்து சிபிஐ அலுவலகத்துக்கு போய் போராட்டத்துக்கு நானும் வந்து ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லல? திமுக அவர்கள் ஏன் போகல? முதலமைச்சர் மட்டும் கேள்வி கேட்பீங்க, அதுக்காக தான் இங்க திமுகவுடைய ஐடி விங் வந்தாங்களா வரலையா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இங்க எஸ்எஃப்ஐ மட்டும்தான் கட்சி சார்பாக, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற மாணவர் அணி. அதை தாண்டி மற்ற வந்துட்டு போனவங்களாம் நான் சொன்ன மாதிரி செந்தில் வேலனாவாக இருக்கட்டும், இல்லைனா இடும்பாவன் கார்த்தியா இருக்கட்டும், யூடியூப் ரூட்டர்ஸ் தோழராக இருக்கட்டும், மகிழண்ணனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கட்சி சார்பு, வெற்றிமாறன் அண்ணாவாக இருக்கட்டும், ரஞ்சித் அண்ணாவாக இருக்கட்டும், இவங்க யாருமே கட்சி சார்பாக அங்கே வரல. எல்லாருமே வந்துட்டு திமுக ஆதரவாளர்கள், விசிக ஆதரவாளர்கள், இடதுசாரிகள், அவ்வளோதான். அவங்க வந்து ஒரு இடதுசாரிகள், நீட்டை எதிர்க்கக்கூடியவர்கள், அந்த மனநிலையிலிருந்து வந்தவர்கள் தான். தனிநபராக அவங்களா வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் காமிச்சு வந்தவங்க தான், எஸ்எஃப்ஐயை தவிர்த்து. இப்போ மாணவர் அணி நீங்கள் ஒன்றுமே வரலை. இப்போது அருணோதயம் ஏன் தடுமாறினார், இல்லைன்னா டக்குன்னு கேட்டனால அவருக்கு ஞாபகம் வரலையான்னு எனக்கு தெரியல. பதில் இதுதான். என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து எஸ்எஃப்ஐ கூட சேர்ந்து நடத்துகிறாங்க. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறதே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத, அவங்களுக்குன்னு தலைமை அப்படிங்கிறது ஒரு பையன் யூஎஸ்லேருந்து அது ஒரு விளையாட்டாக ஒரு எதிர்வினை ஆற்றுவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட பார்ட்டி. அதுக்கு எந்த ஸ்ட்ரக்சரும் கிடையாது. அவங்க வந்து ஒன்று நடத்தும் போது அதில் இருக்கிற நோக்கம், உள்நோக்கம் எல்லாம் வந்து தெரிஞ்சிக்காம எந்த கட்சியும் போய் அங்கே உட்காராது. ஏன் அதிமுகவுடைய ஸ்டூடெண்ட் விங் வந்தாங்களாங்க? அந்த கேள்வி யாரும் கேட்க மாட்டாங்க. திமுகவுடைய ஸ்டூடெண்ட் விங் ஏன் வரல அப்படிங்கிற கேள்வி தான் வைக்கிறாங்களே தவிர, கட்சி சார்ந்தது நடக்கல அப்படிங்கிறது இது ஒரு ப்ரூஃப் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. அப்போ இந்த பாலன் இல்லத்தில் நடந்த இந்த போராட்டத்தை ஒற்றி அதுக்கப்புறம் மறுநாள் வந்து திராவிட மாணவர் பேரவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஊர்வலமாக போய் அவங்களும் ரோட் ஷோ போயிட்டு அவங்க ஒரு போராட்டம் நடத்தினாங்க. இந்திரகுமார் அவர்கள் கூட கலந்து கொண்டாரு. அதில் டிஎம்கே ஸ்டூடெண்ட் விங் போய் இணைஞ்சிருக்காங்க. அது வந்து இந்த திராவிட மாணவர் பேரவை அப்படிங்கிறது ஏதோ ஒரு தனி இயக்கம், அதில் போய் மாணவர்கள் இணைந்திருக்காங்கன்னு இல்லை. அது நிறைய மாணவர் இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு ஒருங்கிணைந்த ஒரு இயக்கம். அதில் டிஎம்கே ஸ்டூடெண்ட் விங் இருக்காங்க, டிஎஸ்எஃப் இருக்கு, எஸ்எஃப்ஐ இருக்கு, டிஎம்பி இருக்கு, இன்னும் நிறைய இயக்கங்கள் அதில் இருக்காங்க. ஆனால் அதில் கூட இந்த தாவேக்காவுடைய ஸ்டூடெண்ட் விங் இல்லையே. முதல்ல தாவேக்காவுக்கு ஸ்டூடெண்ட் விங்கே இல்லை, அது தெரியுமா? அது போடுறேன் நான். அவங்களுக்கு தனியாக எந்த ஸ்டூடெண்ட் விங்கும் இல்லை. தெரிஞ்சு வந்து சேலத்தில் தனியாக யாரோ ஒரு அந்த கட்சியை சார்ந்த ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் விங்குன்னு அப்படின்னு ஒன்று நடத்துகிறாரு. நாமக்கல்ல ஒருத்தவங்க நடத்துகிறாங்க. இதுவுமே இன்ஸ்டாவில் நடத்திட்டு இருக்காங்க. இவங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்டூடெண்ட் விங்காக நடத்திட்டு இருக்காங்களான்னா இல்லை. உங்களோட ஸ்டூடெண்ட் விங் எங்கே? இப்போது அருணோதயன் வந்து கேட்குறது தாவேக்கோட ஸ்டூடெண்ட் விங் ஏன் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு கேட்கல. விஜய் அவர்கள் ஆதரவு தெரிவித்த கையோடு இந்த மாதிரி அடிதடியெல்லாம் வந்து போலீஸ் விஜயோடைய டிபார்ட்மெண்ட்க்கு கீழே இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் வந்து அடிக்காமல் இருந்திருந்தா எங்கள் மாணவர்களுக்கு, எங்களுடைய தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா எங்களோட கட்சி அப்படிங்கிறது நீட் ஒழிப்பு கான ஆதரவாக நிற்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் பை பண்ணியிருந்தாலே அவருக்கு ஓட்டு போட்ட அந்த ஜென்சி கூட்டம்ங்கிறது பெரிய கூட்டம். அவர் வந்து ஓகே நம்ம தலைவரே வந்து அதுக்கு ஆதரவாக தான் இருக்காரு. போலீஸ்லாம் வந்து அடிக்க போய் தானே அவங்க வந்து அப்போ தலைவர் ஆதரவாக இல்லைன்னு கூட பின்வாங்கி இருந்திருக்கலாம் இல்லையா? அது ஒரு அசம்ஷன் தான், பட் ஸ்டில் அப்படி வாங்கியிருக்கலாம் இல்லையா? அப்போது வந்து விஜய் அவர்கள் வெளிப்படையாக தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருந்தார் அப்படின்னா இன்னுமே கிளர்ச்சியாக இருந்திருக்குமே அப்படிங்கிறத அருணோதயன் வைக்க போகிற பாயிண்ட்டை தவிர இப்போ என்னன்னா அந்த நெறியாளர்கிட்ட நான் கேட்க வேண்டியது, இப்போது ஒரு கேள்வி வந்து நம்ம முன் வச்சுட்டே இருப்போம். அதாவது ஆர்எஸ்எஸ் ஏன் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு கேட்டால், ஆர்எஸ்எஸ் இருந்தால் தான் சுதந்திரம் வாங்கியிருப்போம், ஜெயிச்சிருப்போம், பிரிட்டிஷ் எதிர்த்திருப்போங்கிறக்கா கேட்கல.
அந்த கேள்வி முன்வைக்கப்படுவதன் நோக்கம் ஆர்எஸ்எஸ் அங்க கலந்துக்கல அப்படிங்கிறத பதிவு செய்யறதுக்கு. அவங்க வாயை மூடிக்கிட்டு பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக தான் இருந்தார்கள். அவங்க எந்த விஷயத்துலையுமே சுதந்திரம் இன்னைக்கு நம்மளுக்கு தேசப்பற்ற பாடம் எடுக்கக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ் அன்னைக்கு தேசிய கொடியை மதித்தது இல்லை, அவங்க இந்த மாதிரியான சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டது இல்லை அப்படிங்கிற பதிவு செய்யறதுக்கு தான் இந்த கேள்வியை வைக்க போறோமே தவிர ஆர்எஸ்எஸ் இருந்தாதான் நம்ம சுதந்திரம் வாங்கியிருப்போம் இல்லை இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வாங்கியிருப்போங்கிறதுக்காக பதிவு செய்யலை. இப்போ தாவேகா ஸ்டூடெண்ட் விங் ஏன் வந்து தாவேகா ஸ்டூடெண்ட் விங்குன்னு கூட அவர் சொல்லலை, தாவேகா சார்ந்த மாணவர்கள் இல்லை தாவேகாவை ஆதரிக்கக்கூடியவர்கள் வந்திருந்தா இன்னும் கிளர்ச்சியாக இருந்திருக்குமே தான் அவர் கேட்குறாரு. ஏன் வரல நம்ம கேட்டால் அவங்க வந்தாதான் நாங்கள் வந்து இன்னும் போராட்டத்தை வந்து ஜெயிச்சிருப்போம் இன்னும் கிழிச்சிருப்போம் அப்படிங்கிறதுக்காக இல்லை. ஏன் வரலை, ஏன் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு பின்னாடி போலீஸை விட்டு அடிக்கிறீங்க, அதனால தான் வந்து உங்களுடைய மாணவர்கள் வரலையா அப்படிங்கிற கேள்வியை அந்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துவதற்காக அருணோதயன் வைக்கிறார் அந்த கேள்வியை. நீங்கள் கிடுக்குப்படியாலாம் எதுவும் கேட்க வேணாம், அங்கே நீங்கள் முட்டாளாக தான் இருக்கீங்க, உங்களுக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்கவனும் தற்குறி தான். ஒரு பக்கம் இந்த திரைப்படத்தை பார்த்து அழுதுட்டு இருக்காங்க, எதற்கு அழணும்னு ஒரு அப்ப வந்துட்டு எல்லா ஆட்சியாளர்களும் இப்படிதான் பேட்டர்ன் மாறவே மாறாது. கூலி படம் பாக்குறப்ப இங்க வந்துட்டு எல்லாம் தூய்மை பணியாளர்கள் அடி வாங்கிட்டு இருந்தாங்க, அங்க வந்துட்டு கூலி படம் பார்த்துட்டு இருந்தாங்க. அது மாதிரி இவங்களும் பண்றாங்க, அப்படி எடுத்துக்கலாமா? சொல்றத நான் இது பண்றேன். இதே பருத்தி வீரன் படம் பார்த்துட்டு இல்ல பருத்தி வீரன் படம் பார்த்துட்டு திரு கலைஞர் அவர்கள் 3 நாள் நான் தூங்கவே இல்லை கண்ணீர் வடிச்சேன்னு சொன்னாரு. வெரி குட். நான் என்ன சொல்றேன்னா இப்போ சனம் அவர்கள் வந்துட்டு போனாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு போகும்போது அந்த படம் பார்க்குறவங்களே வந்து இவங்க கோமாளிகள்னு சொல்றாங்க, இங்க பா ரஞ்சித் இருக்கிறாரு, வெற்றிமாறன் இருக்கிறாரு, அவங்க எல்லாம் படம் எடுக்கலையா அப்படின்னு ஒரு கிடுக்குப்படி கேள்வி வச்சுட்டு போனாங்க. அவங்களுக்கு நம்ம வந்து இன்ஸ்டால பதிவு பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா, அது சாப்பிடாத அப்படின்னு சொன்னா என்ன சாப்பிடாதன்னு சொல்றாங்க, சாப்பிடாம எப்படிங்க உயிர் வாழ முடியும் அப்படின்னு ஒரு கோமாளி கேட்டுச்சுன்னா அது எவ்வளோ பெரிய கிடுக்குப்படி கோமாளி கேள்வியாக இருக்குமோ அது மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது இந்த படத்தை நான் பீன்னு சொல்ல வரல, இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இந்த அம்மா என்ன கேட்குறாங்க அப்படின்னா, படத்தில் போயிட்டு அமைச்சர்கள் உட்கார்ந்து அழுததை நீங்கள் பேசுகிறீங்க, ஏன் படமே பார்க்கக்கூடாதா, படத்தை ரெட் ஜெயின் வந்து வெளியிடலையா, ஏன் முதல்வர் வந்து அன்றைய சூழ்நிலையில் ஸ்டாலின் முதல்வராக இருக்கும்போது தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்து கொண்டு இருக்கும்போது தானே இந்த கூலி படத்துக்கு போனாங்க இப்படிங்கிற கேள்வியை இந்த தாவேகாவினருடைய டூல் கிட்டாக ரூட் மாஃபியா இன்ஸ்டாவிலேயே வச்சுட்டு இருக்காங்க. அதே கேள்வி தான் இவங்களும் கேட்குறாங்க. இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, இந்த அழுதாதுக்கு அவங்க இன்னொரு உதாரணம் சொல்கிறாங்க. பருத்திவீரனை பார்த்து கலைஞர் அவர்கள் அழுகவில்லையா அப்படிங்கிறது எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னா, விஜயோடைய படத்தை பார்த்துட்டு அமைச்சர் அவர்கள் கண்ணீர் சிந்தினது, அதுவும் இந்த மாதிரி வந்து ஸ்டூடியோ லைட்டை வச்சு கேமரா எடுத்துட்டு போயிட்டு கவர் பண்ணது இருக்குல்ல, அந்த கவர் பண்ணதை இதோட கம்பேர் பண்ணுறாங்க. விஜய் அவர்கள் உடைய கடைசி படம் தானே அழுதாங்க. அங்கே விஜய் அவர்கள் வந்து ஜோசப் ஸ்டாலினையோ இல்லை லெலின் அவர்களையோ இல்லை மார்க்சிய கருத்துக்களையோ பேசி அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் வயசில் இறந்துட்டாங்க, அவங்க உயிரோடு இருந்திருந்தா நிறையா சாதிச்சிருப்பாங்க அப்படின்னு பேசினால அதை பார்த்து கண்ணீர் வடிச்சாங்களா, இல்லைனா சேகுவாரா அர்ஜென்டினாவில் பிறந்து அந்த மக்களுக்காக புரட்சி செய்து அதற்கப்புறம் கியூபாவுக்கு வந்து அந்த மக்களுக்காக புரட்சி செஞ்சு அப்புறம் பொலிவியாவுக்கு நான் போகிறேன்னு சொல்லி நாடு நாடாக வந்து புரட்சிகளை செய்துட்டு இருந்தார், தன்னை ஒரு நாட்டுக்கு ஆனவனாக சுருக்கி கொள்ளாமல் அங்க பொலிவியால ஒரு மரணம் அப்படிங்கிறது மிக கொடூரமாக இருந்தது அப்படின்னு அந்த படத்துல ஏதாவது பேசி அதனால வந்து ஆர்கசம் அடைஞ்சு அதனால வேதனை உற்று கண்ணீர் வடிச்சாங்களா, இல்லைன்னா குறைஞ்சபட்சம் இட்லி சட்னினாவது கம்யூனிசம் பேசினாரா? எதுவுமே கிடையாது. அந்த படம் முழுக்க அனிதாவை எப்படி பயன்படுத்தினாரோ ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக அப்படி பயன்படுத்தப்பட்டு எடுக்கப்பட்ட படம் தான். ஆனால் அங்கே இப்போ வரலை, இப்போ வந்திருக்கு. இப்போ எதற்கு கண்ணீர் சிந்துறாங்க, அவர் இனிமேல் நடிக்க போகிறது இல்லை, இதான் அவரோட கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக செட் பண்ணி லைட்டெல்லாம் வச்சு கேமராலாம் வச்சு அழுதுட்டு வந்ததும் கலைஞர் அவர்கள் ஒரு எழுத்தாளர், ஒரு அந்த திரைத்துறையில் பயணிக்கக்கூடியவர், அவர் எழுத்துக்கள் அந்த வார்த்தைகள் வசனங்கள் அப்படிங்கிறது அவருக்கு ஈர்க்கும். அப்படியாப்பட்ட ஒரு படமாக இருந்த பருத்தி வீரன் அது அவர் வந்து அவருக்கு மனசுக்கு பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 3 நாட்கள் நான் தூங்கலை, எனக்கு அழுகை வந்தது கண்ணீர் வந்தது அப்படின்னு சொன்னதையும் எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க? எனக்கு புரியல, நிஜமாவே புரியல. அழுகன்னு வந்துட்டா அழுக அப்படின்னு சர்ச் பண்ணி கலைஞர் ஒரு படம் பார்த்துட்டு அழுகன்னு சொல்லியிருக்காரு, மேட்ச் பண்ணு அப்படின்னு மேட்ச் பண்ணுறதா? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு திராவிடம் பேசக்கூடிய நிறைய அரசியலில் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய நபர்களே அவங்க கூட நம்ம தேட்டருக்கு படத்துக்கு போனோன்னா காலத்துக்கு மேலே தான் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் இருந்துச்சுன்னா கண்ணீர் சிந்த அழுதுகிட்டே தான் படம் பார்ப்பாங்க. அது படத்தில் இருக்கிற அந்த டயலாகோ இல்லை எமோஷனலோ அவங்க கேரி பண்ணும்போது அழுக வர்றது இயல்பு. இவங்க எதுக்கு அழுதாங்க?
விஜய் இனிமே நடிக்க மாட்டாரு அப்படின்னு அழுதாங்க. அவ்வளோ அக்கறைனா கூட்டிட்டு போங்க, போய் நடிக்க வைங்க. சரி, இப்போ ரெண்டாவதாக அவங்க கிடுக்குப்பிடி கேள்வி கேட்கறது என்ன அப்படின்னா, தூய்மை பணியாளர்கள். தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது கூலி படம் பார்க்க முதலமைச்சர் போகலையா அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். ஒரு கம்பேரிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவர் போனார். எப்போ போனாரு? உச்சகட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இருந்துட்டு இருக்கும்போது போல மேயர் பிரியா, அதுக்கப்புறம் அமைச்சர்கள் எல்லாரும் இப்படி தொடர்ந்து 7 முறை வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அப்புறம் அவர் வந்து இரவு தன்னுடைய குடும்பத்தினரை மட்டும் அழைத்து கொண்டு அந்த படத்துக்கு வந்து அவருக்கு அழைப்பு வந்ததற்கு பேரில் அவர் போயிருக்கிறார். நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, ஒரு முதலமைச்சராக இருந்தால் என்டர்டைன்மெண்ட்டே பண்ணக்கூடாதா, என்ஜாயாக பண்ணக்கூடாதா அப்படின்னு அறம் சார்ந்து கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா, அன்னைக்கு நீங்கள் கேள்வி கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதே கேள்வி இன்னைக்கு வந்து விஜயை நோக்கி கேட்கணும்ல. அன்னைக்கு யார் கேட்டிருந்திருப்பா? தாவேகாவினர். அன்னைக்கு திமுக எதிர்ப்பாளர்களாக இருந்து இன்றைய தாவேகாவினர் தானே கேட்டிருப்பீங்க. அப்போ அன்னைக்கு கேட்டது அறம் சரி அப்படின்னா இன்னைக்கு அந்த கேள்வியை கேளுங்க. ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இதை தாண்டி வந்து நான் முன்னாடியே சொன்னதான், ஒருத்தர் கூட என்கிட்ட கேட்டிருந்தாரு, ஏன்னா அவங்க என்ன ஸ்மால் க்ரௌடா அப்படின்னு நக்கலாக கேட்டிருந்தாரு. தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிறது இந்த தமிழ்நாட்டு பாப்புலேஷனில் இல்லைன்னா தமிழ்நாட்டுடைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் அது ஒரு சின்ன டிபார்ட்மெண்ட், ஒரு சின்ன க்ரௌடு. அவங்களுக்கான பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஸ்டூடெண்ட் போராட்டம் அப்படிங்கிறது, அதுவும் நீட் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய போராட்டம். எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த க்ரௌடும் அதிகம். அதுக்கப்புறம் அதை தாண்டி நீட் ஒழிப்பு அப்படிங்கிறது உங்களுடைய கொள்கையாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் தலையிட்டிருக்கணும். தூய்மை பணியாளர்கள் அவங்களோட நிரந்தர பணிக்காக அவங்க போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அது யாரும் கொள்கையாக கொண்டுட்டு வரலை. தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர பணி கொடுக்கணும் அப்படிங்கிறது திமுகவுடைய ஆசையாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஸ்டாண்டை மாற்றிக்கிறாங்க. அதே மாதிரி தான் விசிகாவும் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஸ்டாண்டை மாற்றிக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரியான பணிகளை வந்து ப்ளூ கலர் ஜாப்ல அதுக்கும் கீழே இருக்கிற ஒரு பணியை வந்து கவர்மெண்ட் ஜாபாக இருக்கும்போது கவர்மெண்ட் ஜாப் தானேன்னு சொல்லிட்டு அப்போ படிக்காமல் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஜாப் இருக்குன்னா இது ஒரு குலத்தொழில். அப்போ அந்த அவங்களுடைய வாரிசுகளும் இதை வந்து பார்க்கறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. அப்படி அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனும் இருந்துச்சு. அதே சமயத்தில் அந்த மக்களுக்காக ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ண முடியுமான்னு ஒரு பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருந்துச்சு. அவர் பார்த்தாரு, பார்க்கல, அதில் சரியா தவறா அப்படிங்கிற மாற்று கருத்து சில பேருக்கு இருக்கலாம். எனக்கு ஒன்றும் அது பெருசாக தப்பாக தெரியல. ஏன் அப்படின்னா அந்த க்ரௌடு வேற, இந்த க்ரௌடு வேற. அது எப்பயுமே தீர்க்கக்கூடிய பிரச்சனை. இதுதான் டைமு. இப்போ வந்து முயற்சி பண்ணாதான் முடியும். நம்ம வந்து அங்கே ஃபேர் நீட் அப்படின்னு ஒன்று நடந்துட்டு இருந்தாலும் இங்கே பேன் நீட் அப்படின்னு ஒன்று கொண்டு போகும்போது தான் அதற்கான இதை அவங்களும் யோசிப்பாங்க. நார்த் இந்தியன்ஸ் என்னடா நம்ம ஃபேர் நீட்டுன்னு கத்திட்டு இருக்கோம், இவங்க பேன் நீட்டுன்னு சொல்கிறாங்களே, என்ன டிஃப்ரென்ஸு, ஏன் அதை பற்றி பேசுகிறாங்க, தமிழ்நாடு வித்தியாசமாக பேசுது அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த மாதிரி கிளர்ச்சி நடக்கும்போது தான் அதற்கான தீர்வும் கிடைக்கும். இது இட்ஸ் அ ரைட் டைம். அதுக்காக தான் அந்த க்ரௌடு அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். சரி, எனிவேஸ், இப்போது இந்த கூலி படமாக இருக்கட்டும், இல்லாட்டினா இந்த மாணவர்களுக்கான பிரச்சனை இப்போ போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போதே ரெட் ஜெயிண்ட் வந்து ஒரு படம் வந்து வெளியிட்டாங்க. என்ன, இதய முரளி அப்படிங்கிற படம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த படம் வந்தது தெரியாது, போனது தெரியாது, அவங்க வெளியிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயமே ரொம்ப தீவிரமாகும் போது நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் முடிவே செய்கிறீங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் தள்ளி போடலாமே அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாருக்குமே வந்துச்சு. அதில் மிக முக்கியமாக இந்த ப்ரொடியூசருக்கு வந்து நீங்கள் பதவி கொடுத்துருக்கீங்க, டெல்லி செய்தி தொடர்பாளர்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே ஒரே டீமாக இயங்கிட்டு இருக்கும்போது உங்களால் இதை தள்ளி போட்டிருக்க முடியுமா? முடியாதா? முடிஞ்சிருக்கும். அண்ட் ஆல்சோ இது ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு ஆன்லைனில். இப்போ நீங்கள் திருப்பி தான் ரீரிலீஸ் பண்ணுறீங்க. அப்படிங்கப்போ என்ன தைரியத்தில் பண்ணுறீங்க? விஜயோட படம் எத்தனை வாட்டி ரிலீஸ் பண்ணாலும் ஓடும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டில் தானே. அப்போ ஓடும் அப்படின்னா 4 நாள் கழிச்சு, 5 நாள் கழிச்சு இந்த பிரச்சனை தீர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் போட்டிருந்தாலும் ஓடி இருக்கும்ல, அப்பவும் இதே கலெக்ஷன் வாங்கியிருக்கும் தானே. அப்படி பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாருமே முன் வச்சது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட்போன் பண்ணியிருந்துருக்கலாம். மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இதற்காக காலங்காத்தால் பெர்மிஷன் வாங்கி லீவு போட்டு அந்த படத்துக்கு போனாங்க. அது மாதிரி எல்லா மினிஸ்டர்ஸும் போனாங்க. அங்கே கூலி படத்திற்கு முதலமைச்சர் மட்டும்தான் போனார். எல்லா அமைச்சர்களும் லீவ் போட்டுட்டு போகல. அதுவும் நைட்டு போனார். இவங்க காலையில் போகிறாங்க. தலைமைச் செயலகம் காத்தாடியது அப்படின்னு நியூஸ் போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் தேவையா? அது அன்னைக்கு வந்து ஒரு சட்டசபை கூடுறதா இருந்துச்சு. மக்கள் ஆல்ரெடி வந்து 2000 எப்போ கொடுப்பாங்க, 6 சிலிண்டர் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு காத்துட்டு இருக்கும்போது நீங்கள் அங்கே சட்டமன்றத்தில் போயிட்டு டிஸ்கஷன் பண்ண வேண்டியதை ஒத்தி போட்டுட்டு அதை கேன்சல் பண்ணிவிட்டு லீவும் கொடுத்துட்டு நீங்கள் போய் படத்துக்கு போனனால தான் அந்த படத்தை பார்க்குறது அப்படிங்கிறது கோமாளித்தனமாக இல்லையா? அப்புறம் அங்கே போய் உட்காந்து அழுகிறது கோமாளித்தனமாக இல்லையான்னு கேள்வி வைக்கப்பட்டதை தவிர, அப்போ
சாப்பிடக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை, பீ தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சிருக்குமா? புரிஞ்சிருக்கணும்.